ஹாய்டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலில் நான் புதுசாக எஃப்எஃப்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் அண்ட் அன்கட் சீன்ஸ் போடுறதுக்குன்னு தனியாக ஒன்று டெலகிராமில் வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் லைக்ஸ் போட்டுடுங்க. உங்களுக்கு நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது இதுதான். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, லைக் பர்த்டே ரெக்வஸ்ட்டை சொல்கிறேன். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. லைக் ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எதாவது இருந்தாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? லைக் டெலகிராமில் ஒரு இன்ஸ்டாவில் எதில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்றதுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நாம் இன்றைக்கி டயாங்கோட 2 ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப டேஸ் ஆகிருச்சு. ஏன் அப்படின்னா நடுவில் ரெக்வஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் இதை போட முடியல. இதை முன்னையே போட்டிருந்துருக்கணும், பட் ஆனால் அதுக்கான டைம் வரவே இல்லை. ஸோ நான் டெய்லியும் போடுறதா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் வீட்டிலலாம் கெஸ்ட்டில் நிறைய வந்திருக்கிறதுனால என்னால் டெய்லியும் போட முடியறதில்ல. லைக் 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி தான் போட முடியுது. ஸோ லைக் இன்னும் கொஞ்சம் டேஸ்க்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரெகுலராக அதுக்கப்புறமா நான் டெய்லி இல்லை 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி நான் போட்டுருவேன்டா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ டயாங்கோட 2 ஷாட்டோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் சிஸ்டர் ஃபியான்ஸேயோட செகண்ட் பார்ட்டு, லாஸ்ட் பார்ட்டுன்னே வச்சுக்குவோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். டயாங் செம்ம கோபமாக அங்கே உட்காந்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி குடிச்சும் வேறு இருந்திருப்பார். ஸோ அதில் இன்னமும் ரொம்பவும் ஹைப்பாகி ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்புறம் நம்ம வயந்தா அவரும் ரொம்ப அவங்களுக்கும் சோகமாக இருந்திருக்கும். அவங்களும் நல்லா குடிச்சிருந்திருப்பாங்க. அவரு கூட அவங்க கூட இருந்த அந்த பர்சன் தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. ஸோ அவருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற எல்லாமே உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவரு தான் உங்களை ட்ராப் பண்ணுறாரு. லைக் உங்களை அவங்களோட ஹேண்டை அவரோட ஷோல்டர்ஸில் வச்சுட்டு உங்கள் வெஸ்டையும் பிடிச்சிட்டு உங்களை நீங்கள் கீழே விழாமல் அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பர்சன் தான் இப்போ பெல்லை அடிக்கிறாரு. பெல்லை அடித்ததும் டயாங்க்கு வந்துட்டா அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு ரொம்ப கோவமாக தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பர்சன் உங்களை பிடிச்சிட்ருக்கிற பர்சன் யார் அப்படின்னா நம்ம நம்ஜூன் தான். ஸோ நம்ஜூன் தான் உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு. டயாங்க்கு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கும் ஆகுது, லைக் கோவமாகவும் வருது. டயாங்கை பார்க்குறாரு. உள்ள வரலாமா இல்லை இங்கே தான் நிற்கணுமா அப்படின்ட்டு நம்ஜூன் கேட்குறாரு. டயாங்கும் வழி விடுறாரு. ஸோ இப்போ நம்ஜூன் உங்களை உள்ளார தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அவன் மட்டும் இருந்தால் என்னை இப்போ எவ்வளோ திட்டுன்னு திட்டிருப்பான்னு தெரியுமா ஜோனி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், சைலண்ட்டாக இரு, போதலி எதுவும் வளரி விற்காதடி. நான் எங்கே ஜோனி வளர்றேன்? எனக்கு எனக்கு அவன்தான் வேணும் தெரியுமா? அவன் என்னை ரொம்ப அப்படின்ட்டு நீங்கள் உளறிக்கிட்டே இருக்கீங்க. பேசாமல் சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் உங்களை சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. பார்த்துக்கிட்டேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. என்ன? எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். நீ எதுவாக இருந்தாலும் அதை அவகிட்டே கேட்டுக்கோ. அவள் சொல்கிறது தான் அவள் சொல்லணும். அவள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. டயாங் தான் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்படியே போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டயாங்கை நோட்டீஸ் பண்ணுறீங்க.
டயாங் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அது டயாங்கா உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் போதையில் இருக்கிறதுனால முன்னாடி நின்றுட்டுருக்கிறது வந்து டயாங்குன்ட்டு உங்களுக்கு தெரியவே இல்லை. டயாங் உங்கள் பக்கத்தில் வராரு. எங்கடி போயிட்டு வந்த? ஆ, அவருக்கு தெரியும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவன்? எதுக்கு உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான்? ஏன் எனக்கு கால் பண்ண நான் வரமாட்டேனா? என்னதான் நினச்சிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து டயாங் வேற ஒரு பர்சனாக தான் வந்து தெரிகிறாரு. நீயா? உனக்காக தான்டா நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்து தெரியுமா? ஆனால் நீ தான் எனக்கிட்ட வரவே மாட்டேங்கிற. இரு இரு நான் வரேன், சரியா? அப்படின்னு நீங்கள் தள்ளாடிட்டு வந்து எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க. அப்படியே டேங் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்ததில் என்ன ஆகுன்னு, டேங் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தாலும் அது என்ன ஆகியிருக்கும், நீங்களும் வந்து சேர்ந்து கீழே விழுந்திருப்பீங்க. இப்போ வந்து டேங் கீழே, நீங்கள் மேலே தான். எவ்வளோ அழகுடா நீ, என் செல்லம். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா உன்னைய? என்னை மட்டுட்டு ஏன்டா நீ மட்டும் போன? அப்படின்னு அப்படியே உங்கள் ஐஸில் வந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. இனிமே என்னை விட்டுட்டு போகாத, சரியா? நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேறு பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் இன்னும் வரவே மாட்டேங்கிற? நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து லைக் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறீங்க டயாங்க. ஸோ நீங்களும் போதையில் இருக்கீங்க, டயாங்கும் வந்து போதையில் இருக்கிறதுனால நீங்கள் கிஸ் பண்ணதுமே டக்குன்னு வந்து லைக் பற்றிக்கிச்சு, அந்த மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறமா வர அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போடுவேன். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. செம்மையான ஹெட் பெயினோட வந்து நீங்கள் எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. லைக் உட்கார ரொம்பவும் ட்ரை பண்ணி தான், லைக் வந்து போதையில் இருந்ததால் தான் உங்களால் எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. லைக் ரொம்பவும் உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஹெட்டு மட்டும் இல்லை, பாடியிலையும் மெயினாக கீழேயும் ரொம்பவும் வந்து பெயினாக இருக்குது. என்னது இது? எப்பவும் சரக்கு அடிச்சா தலை மட்டும்தானே வலிக்கும், இப்போ என்ன உடம்பு ஃபுல்லும் வலிக்குது? ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பார்க்கவே இல்லை. டயாங் தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பாட்டுக்கு லைக் கொஞ்சம் குளிச்சா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து குளிக்க போயிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் டைமை செக் பண்ணி இருந்திருப்பீங்க. லைக் வந்து காலேஜுக்கு போகிற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகியிருக்குன்னா, நீங்கள் வேக வேகமாக வந்து உங்களோட ரூமுக்கு போய் குளித்து ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வந்து லைக் கிளம்பி போயிடுறீங்க. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெயின் கில்லர் ஒன்று எடுத்து போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. என்ன நடந்துச்சு எது அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க. அண்ட் வந்து இப்போ வந்து டயாங் தான் லைக் ஒரு 1 hour கழித்து தான் வந்து அவர் எந்திரிக்கிறாரு. உங்களை ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ண வரும்போது நீங்கள் அங்கே இல்லை. எங்கே போனா இவ? ஓயான் அப்படியே தலை அப்படியே பிடிக்கிறாரு. லைக் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அவரு திங்க் பண்ணும்போது தான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. லைக் வந்து இன்டிமேட்டாக இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை. அவரும் எந்திரிச்சு லைக் வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அங்கே இல்லை. சரி பிரேக்ஃபாஸ்ட் எதாவது இருக்கும் அப்படின்னா அதுவும் இல்லை. உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் காலேஜில் இருக்கிறதுனால வந்து கால் எடுக்கவே இல்லை. சைலண்டில் தான் இருக்குது. ஒரு வேளை காலேஜுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் டைம் காலேஜுக்கு லேட்டாக தான் வந்து வந்திருப்பார். அப்போ தான் வந்து லைக் ஒரு பீரியடே முடிஞ்சு இருந்திருக்கும். ஸோ செகண்ட் பீரியட் கிளாஸ் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து டயாங் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்களும் வந்து பார்க்குறீங்க டயாங் தான். டைமை செக் பண்ணுறீங்க. இதுதான் கிளாஸுக்கு வர்றது டைமா? உனக்குலாம் கொஞ்சம் கூட டைமிங் சென்ஸுன்றது எதுவுமே கிடையாதா? காலேஜுக்குலாம் நீ எதுக்கு வர? படிக்கிறதுக்கு வரையா இல்லை கூத்தடிக்க வரையா? ஆல்ரெடி உனக்கு நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன் டயாங்.
இனிமேல என்னால் வார்னிங் கொடுத்துட்டு இருக்க முடியாது, வெளியில் நின்று பிரின்ஸிபல் வருவார், பிரின்ஸிபல் கிட்ட நீயே பேசிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து டயாங் கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ டயாங் வெளியில் தான் நிற்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ஜூன் தான் வராரு. பார்க்குறாரு டயாங் வெளியில் நின்றுட்டுருக்கிறத. நீ ஏன் வெளியில் நின்றுட்டுருக்க, கிளாஸ் உள்ள போகல? அது சார் நான் லேட்டாக வந்துட்டேன் அதனால தான் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நோட்டீஸ் பண்ணுறாரு. லைக் நம்ஜூன் என்னன்னா கழுத்தில் வந்து அந்த ஹிக்கி மார்க்ஸு அந்த இதெல்லாம் வந்து தெரியுது. அவருக்கு புரிஞ்சிருச்சு நைட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சரி சரி புரியுது புரியுது, நீ ஏன் லேட்டாக வந்திருக்க அப்படின்ட்டு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் தான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசுகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள் மிஸ்டர் கேம், என்னாச்சு? இல்லை, டயாங் லேட்டாக வந்துட்டா நீங்கள் வெளியில் நிற்க வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் அவன் வந்து அகைன் லேட்டாக தான் வந்துட்டுருக்கான், அதனால தான் சார் வெளியில் நிற்க வச்சுருக்கேன். இந்த ஒரு தடவை எனக்காக வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் இருந்து அவன் வரமாட்டான். லைக் வந்து அவனுக்கு பர்சனல் இஷ்யூஸ், அதனால் அவன் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்லிகிட்ருக்காரு. ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வந்து அவனை அலோவ் பண்ணுறேன். போய் உன்னோட சீட்டில் உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. யார் வந்து சொன்னாலும் லைக் வந்து ஒத்துக்காத. நீங்கள் நம்ஜுன் வந்து சொன்னதுமே ஓகேன்னு ஒத்துக்கிட்டதுனால அது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து அது ஒரு ரூமராக லைக் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் அது இப்போ வந்து ரொம்பவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. நீங்களும் அதை கண்டுக்கல, டயாங் லைக் நம்ஜுனும் அதை கண்டுக்கல. பட் ஆனால் டயாங்க்கு செம்மையாக காண்டாகுது, கோவம் ஆகுது. அந்த டேல இருந்து நீங்கள் அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு டயாங் கூட இன்ட்ராக்ட் ஆகவே இல்லை. லைக் வந்து விலகியே தான் இருக்கீங்க. டயாங்க்கும் வந்து ரொம்ப வந்து நீங்கள் விலகி போகிறது அவருக்கு பிடிக்கல. லைக் இப்படி இவ்வளோ ஒரு இது நடந்ததுக்கப்புறமா நீங்கள் விலகி போகிறது வந்து அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் கஷ்டமாகவும் இருக்குது. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே வந்து போகுது. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் சண்டே தான். ஸோ அன்றைக்கி வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து லைக் நம்ஜுனும் சாரி ஜங்குக்கும் ஜிமினும் வந்து டயாங், அதாவது உங்கள் வீட்டுக்கு நீங்களும் டயாங்கும் அங்கே தானே இருப்பீங்க. ஸோ அங்கே தான் வந்து வராங்க. ஸோ அவங்க வர்றது உங்களுக்கும் தெரியாது, டயாங்க்கும் தெரியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால வந்து கேஷுவலாக எப்போ என்ன போடுவீங்களோ அதே தான், லைக் க்ராப் டாப்பு, ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. பெல் அடிக்குது, பெல் அடிச்சுட்டே இருக்குது. டயாங் கிட்ட தான் சொல்கிறீங்க போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டயாங் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எங்கே போனாலும் சரி நாமளே போய் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் லைக் வந்து ஜங்குக்கும் ஜிமினும் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு சமஷாக்க உங்களை இங்கே பார்த்ததில், மேம் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேம் நாங்கள் டயாங்க பார்க்க வந்தோம். இது டயாங்கோட வீடுன்னு தான் நினச்சோம், இது உங்கள் வீடுன்னு தெரியாது மேடம். சாரி, நாங்கள் மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் அவனோட வீடுன்னு நான் நினைக்கிறேன். சாரி மேம். ஒன்றும் இல்லை, தேவையில்ல, அவன் உள்ளார தான் இருக்கான், நீ போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நீங்களும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது உள்ளார இருக்கானா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஜிமினும் ஜங்குக்கும் உள்ளார வராங்க. அங்கே தான் வந்து பார்க்குறாங்க, நீங்களும் வரீங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா, லைக் ஜூஸ், காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை மேடம். டேங் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கேட்குறாங்க. நீங்கள் உடனே கத்தி தான் கூப்பிடுறீங்க, டேங் டேங் அப்படின்னு சொல்லிட்டு. டயாங்கும் வந்து அவர் வந்து எப்படி வராருன்னா லைக் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு. அதை போட்டுட்டு அவர் வந்து வெளியில் வர்றாரு. என்ன எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து லைக் லேசியாக அன்றைக்கி லீவு அப்படின்றதுனால அப்போ தான் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு வந்து உட்காந்துருப்பாரு. உடனே நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்றதுனால அவரும் வந்து அப்படியே வந்து எந்திரிச்சு வந்திருப்பாரு. டயாங் இப்படி வந்ததுமே ஜிமினுக்கும் சரி ஜங்குக்கும் சரி செம்ம ஷாக்கு. ஒயிட் ஐஸில் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்ததில்ல. டயாங்க்கும் ஷாக்கு. நீங்கள் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எதுக்குடா வந்தீங்க, ஏன்டா ஒரு கால் பண்ணிட்டு சொல்லக்கூடாதாடா அப்படின்ற மாதிரி வந்து எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் டயாங் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஒன்று நீங்கள் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு உனக்கு பார்க்க வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு கேட்குற, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ண உடனே டயாங் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்,
அதை நீ சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு வந்து அதாவது டேங் சொல்கிறாரு. என்ன நடக்குதுங்க, இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? முதல்ல இவன் இங்கே என்ன பண்ணுறான்? இது இவன் வீடா இல்லை அவங்க வீடா? ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷனில் தான் வந்து ஜிமின் ஜங்குக் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிகுக்கு அடுத்த தடவையாவது ஒழுங்காக உன் ஃப்ரெண்ட்ஸை வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வர சொல்லு. இது ஒன்றும் சத்திரம் கிடையாது, எல்லாரும் வந்து தங்கிட்டு போக, ஊசியில் வந்து தங்கிட்டு போக அப்படின்னு நீங்கள் கோமா பேசுகிறீங்க. டேங்க்கு செம்ம கோமாச்சு, கோவம் வந்துடுது ஜிகுக்கு. என்னடா இது, இவ்வளோ அசிங்கம் தேவையா? இருந்துட்டு போகுது, நம்ம பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. டேங்க்கு செம்ம கோவம் வந்துச்சு. கோவமா தான் உங்ககிட்ட வந்து வராரு. என்னடி, என்ன ரொம்ப தான் பேசுகிற? என்ன இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, ஏன் உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் வரணுமா? என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ போடி வெளியில் அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. லைக் வந்து அந்த மாதிரி சொன்னதும், நான் ஏன்டா வெளியில் போனோம், உனக்கு வேணா நீ வெளியில் போடா, இது என்னோட வீடு, என்னோட காசில் நான் வாங்கின வீடு. உன்னோட காசில் நீ வாங்கினாலும் உன்னோட புருஷன் நான். உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸு எனக்கும் ஓம் புருஷனா இங்கே எனக்கு இருக்கு அப்படின்னு டேங்க் சொல்கிறாரு. ஜீகுக்கா அவ்வளோதான். என்ன லைக் வந்து தலையில் பெரிய ஐஸ் வச்ச மாதிரி அவங்களுக்கு அப்படி இருக்கு, லைக் இடி விழுந்த மாதிரியும். எது புருஷனா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. வந்து ஏய் என்னடா இது புருஷன்றான் அப்படின்னு ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட தான் அப்படியே குசு குசுன்னு பேசுகிறாங்க. எனக்கும் தெரியலடா என்ன நடக்குதுன்னு. ஆனால் இவங்க போடுற சண்டையை பார்த்தா ஒரு வேளை உண்மையாக தான் இருக்குமோன்னு தோணுதுடா. டிடி அங்கே பாடுற மிஸ்ஸோட அந்த மேமோட கழுத்தில் பாடுற தாலி தொங்குதுடா அப்படின்ற போது தான் வந்து ஜிமின் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து வீட்டில் இருக்கும்போது தாலியை வந்து நீங்கள் உள்ளெல்லாம் போட மாட்டீங்க, அப்படியே வந்து ஃப்ரீயாக ஒரு செயினை வெளியில் தொங்க விட்ட மாதிரி தான் வந்து நீங்கள் தொங்க விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க தாலி இருக்கிறத. அப்போ உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே போகிற, எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால தானே இந்த திமிரு ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து லைக் அவரு டேங் சொல்கிறாரு. இந்த பாரு, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போ, ஏதோ சின்ன பையன்னு சொல்லிட்டு போன போதுன்னு விட்டா என்னடா ரொம்ப தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லைக் உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு கேர் ஆகுது. என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து மயங்கி விழுந்துடுறீங்க. அங்கிருந்து 3 பேருக்குமே வந்து ஷாக் விற்கும். என்னடா ஆச்சு, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் வந்து இதாகிடுச்சு. டேங் வந்து உங்கள் சீக்ஸை தட்டுறாரு. ஏய் என்னடி ஆச்சு, ஓயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அந்த டைமில் தான் வந்து நம்ஜின் வந்து சரி உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் வந்திருப்பாரு. அப்போ 3 பேரும் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. நீங்கள் மயங்கி கிடக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக லைக் ஒரு மாதிரி நர்வஸ்னாக பதட்டத்தோடு வந்து கேட்குறாரு, என்னாச்சு சார் நீங்கள் என்னடா ஆச்சு? ஏய் ஐஷு என்னடி ஆச்சு? சாரி ஐஷுன்ட்ட சாரிடா சொல்லி பழக்கமாயிருச்சு. ஓயன் எந்திரி ஓயன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சீக்ஸை தட்டுறாங்க. அவர் வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து உங்கள் சிஸ்டம் மேலே படுத்து தான் செக் பண்ணுறாரு. டைமுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கோமாவும் வருது. உடனே நம்ஜன் என்ன பண்ணுறாருன்னா உங்களை தூக்கிடுறாரு. டேய் உங்கள் யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமாடா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறா. சார் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காரை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. வேகமாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. டாக்டர்ஸும் செக் பண்ணிட்டு வராங்க. டயான் போகிறதுக்குள்ளே நம்ஜன் வந்து போய்ட்றாரு. டாக்டர் என்னாச்சு டாக்டர், அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, ஓகே தானே, நல்லா தானே இருக்காங்க, திடீர்னு வந்து என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குங்க. சார் ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் வந்து ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ஹாப்பியான நியூஸ் தான். என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சரி நம்ஜன் இவ்ளோ வந்து பதட்டமா கேட்கறதுனால, ஸோ நம்ஜனோட ஒய்ஃப் தான் நெனைச்சுட்டு, உங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதனால தான் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்டின்ட்டு சொல்லும்போது செம்ம ஷாக்கு. எ என்ன சொல்றீங்க? பிரெக்னன்ட்டா? அ ஆமா. பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. லைக் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அ இனிமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 மந்த்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட்ஸு, மெடிசின்ஸ் லைக் டானிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. அத ப்ரிஸ்கிரைப் பண்றேன். அத டெய்லியும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ஜுனுக்கு. அது எல்லாரும் பார்க்கும்போது லைக் வந்து உண்மையிலேயே வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து நம்ஜுன் தான் அப்படின்ற மாரியே தோன்ற மாரி தான் அவரு வந்து பிஹேவ் பண்றாரு. பட் ஆனா அந்த குழந்தையோட அப்பா வந்து டயாங் தான். உடனே நம்ஜுன் வந்து டயாங்க ஹக் பண்ணிட்டு, "கங்ராச்சுலேஷன்ஸ் டயாங், நீ அப்பாவாகிட்டடா, வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அ எ 2 பேருக்கு ஜீகுக்கு செம ஷாக்கு. எது அப்பாவாகிட்டானா? ஐயோ! என்னடா இது புருஷன்னு இப்பதான் தெரியுது. அதுக்குள்ளார அப்பாவா? அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா டயாங் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ஜுன தள்ளிவிட்டு, "என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எது விளையாடிட்டு இருக்க? யார்றா விளையாடிட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி தான் வந்து லைக் வந்து நம்ஜுன் கேட்குறாரு. "என்னாச்சு டயாங் உனக்கு? உனக்கு ஹேப்பியா இல்லையா?" எனக்கு ஹாப்பி இல்ல. எனக்கு அப்படியே கோவமா தான் வருது. சார் நான் வந்து உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ஜனுக்கு புரியுது. ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆ இத இப்போ வேண்டாம். ஆ நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். ஜிமின், ஜங்குக் நீங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, டயாங்க வந்து கூட்டிட்டு தான் வந்து வீட்டுக்கு போறாரு. ஸோ அங்க வந்து டயாங் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவரு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து காட்டுறாரு. "யார் சார் இது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த பிரெக்னன்சி இதெல்லாமே எனக்கு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு வந்து என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. இது சந்தோஷமா எடுத்துக்கிறதா? என்ன அப்படின்ட்டு எதுவுமே எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி வந்து அவரு சொல்றாரு. நம்ஜுனும் வந்து நான் என்ன நடக்குது அப்படின்றத சொல்றேன். உட்காரு. நான் சொல்றத பொறுமையா கேளு. நடுவுல எதுவும் பேசாத. புரியுதா? அப்படின்னு நம்ஜன் சொல்றாரு. அவரும் உட்காந்து அ ஆக்சுவலி நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் மேரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேரேஜ்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா வந்து ஒயன் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட்டு தானே? ஆமா சார். கரெக்ட். அது ஏன் அப்படின்ட்டு என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கியா? அ இல்ல சார். யோசிச்சதில்ல. மேபி நான் சின்ன பையன் அப்படின்றதுனால அவங்க வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம். அது ஒரு ரீசன் மட்டும் தான் எனக்கு தோணுது. அது ரீசன் இல்லட்ட. அ ஒண்ணு என்ன சொல்றது? உன்னோட அவகிட்ட சேஞ்சஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. லைக் வந்து முன்ன எப்படி இருந்தா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா அவ எப்படி சேஞ்ச் ஆனா அப்படின்ற எல்லாத்தையுமே நீ பார்த்துருந்துருப்பல்ல. ஆமா சார். என் மேரேஜ் ஆகுறதுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்படியே அவங்க டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. அ ரொம்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஏன்னு தெர்ல. அதுக்கு காரணம் நான் சொல்றேன். அ ஆக்சுவலி இந்த ஃபோட்டோல இருக்கிறது வேற யாருமே இல்ல. ஆயிஷ் சாரி ஐஷுன்ட்டே வருது. வயனும் அவளோட லவ்வரும் தான். அப்படின்ட்டு சொல்லும்போது டேங்க் அப்படியே செம்ம ஷாக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா டேங். இது இப்போ நீ இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துருக்க அப்படின்னா, உனக்கு நீ எந்த நிலமையில அப்படி இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனா பொறுமையா கேளு. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேருமே. காலேஜ் எல்லாருக்குமே வந்து அவ்ளோ ஃபேமஸான கப்புலா இருந்தாங்க. இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கலாம் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்கான மெச்சூர்டான கப்புலா 2 பேருமே வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அ அப்படின்ட்டு வந்து லைக் வந்து நம்ஜன் சொல்லுவாரு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். இவரோட பேரு இப்போ எங்க இருக்காரு? அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. நம்ஜன் சொல்றாரு, "இவனோட பேரு வந்து ஜின். இவன் இப்போ யாருமே போக முடியாத ஒரு இடத்துக்குள்ள இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. புரியலையே சார். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல வந்து ஜின் இறந்துட்டான் டயாங். அப்போத்துல இருந்து வந்து மொத்தமா வந்து டிப்ரஷனுக்கு போயிட்டா ஒயன். அவள வந்து இவ்வளவு தடவ சூசைடும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா.
எவ்வளவோ வந்து கடைசி நேரத்துல அவள இதுவரைக்கும் 3 தடவ நானே அவள காப்பாத்திருக்கேன். அ ரொம் இதுமே என்ன சொல்றது? அவ அந்த அளவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஜின், ஜின், ஜின் அப்டின்ற ஒரு நிலைமையிலேயே தான் இருந்தா. அவளுக்கு வந்து ரொம்பவும் வந்து டிப்ரஷனுக்கு போனதுல எவ்ளோ ஸ்ட்ரகுள் பண்ணா, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்ட்டு நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அவ எவ்ளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். டயாங் அத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்றேன். அ அவ் அந்த அளவுக்கு வந்து அவ உயிர விட ரொம்ப பெருசா ஜின்ன லவ் பண்ணா. பட் ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான் அப்டின்றத வந்து அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அ அதனாலேயே வந்து அவன்கிட்ட போறேன் போறேன்னு சொல்லிட்டு நெறைய தடவ ஸ்லீப்பிங் பில்ஸ், கைய அறுத்துக்கிறது, வேணுன்ட்டே வந்து லைக் ஆக்சிடென்ட் லைக் வர காருக்கு முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய பண்ணியிருக்கா. ஒவ்வொரு தடவையும் வந்து நான் காப்பாத்திட்டேன். பட் ஆனா ஒரு தடவ அவ இறந்தே போயிட்டா. அவள திரும்ப கொண்டு வரது வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு கவுன்சிலிங் எல்லாம் குடுத்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ணிட்டு, சரி மேரேஜு அப்படின்றதுனால அவ வந்து வந்தா. பட் ஆனா வந்த இடத்துல இந்த மாரிலாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி எல்லாமே வந்து டயாங் கிட்ட நம்ம நம்ஜூன் சொல்றாரு. அவருக்கு அவ்ளோ இதா இருக்கு. லைக் உங்க பெயின் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுலாம் அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அ நான் இது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரில. ஆனா இனிமே அவளோட லைஃப் வந்து உன்னோட கையில தான் இருக்கு டயாங். இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிறத வந்து அவ எப்படி ஏத்துப்பான்ட்டு எனக்கு தெரில. ஹேப்பியா ஏத்துப்பாளா? இல்ல வந்து அ ஆல்ரெடி வந்து உன்ன கல்யாணம் பண்ணதுல ஜின்னுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்கா. நானும் எவ்வளவோ அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே புதுசா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. உங்களுக்குள்ளார அன்னைக்கு அந்த நைட்டு நடந்திருக்கிறதுக்கான ரிசல்ட் தான் இது. அது லவ்ல நடந்துச்சா? போதையில நடந்துச்சான்னு அது எனக்கு தெரியல. பட் ஆனா இப்போ ஒரு புதுசா ஒரு உயிர் வரப்போகுது. ஸோ 2 பேருமே வந்து நீ தான் அவள பார்த்துக்கணும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு. நான் உடனே வரேன். அப்படின்ற மாரி தான் வந்து நம்ஜூன் சொல்றாரு. டயாங் கிட்ட. சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகெயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வராங்க. ஸோ நாம்ஜூனும் சாரி சங்குக்கும் ஜிமினும் வந்து லைக் வந்து நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. நாம்ஜூனும் டயாங்கும் வராங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. லைக் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த நியூஸ் தெரியுமா இல்லையான்னு தெரில. நம்ஜூனும் டயாங்கும் உங்கள் கிட்ட தான் வராங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் நம்ஜூனை தான் ஹக் பண்ணிக்கிறீங்க. லைக் டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையா வந்து அழுகுறீங்க. ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து டயாங் அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் டயாங் கிட்ட சொல்கிறாரு. டேய் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்கடா. நான் எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களும் 2 பேரும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் சரி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து நம்ஜூனும் ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை தான் கப் பண்ணுறாரு. ஏண்டி அழுகிற? ஜூன் ஜூன் என்னால் என்னால் இதை ஏற்றுக்க முடியல ஜூன். ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் ஆனால் நீ எதுவுமே பண்ணலடி. நீ துரோகம்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னு நினைக்கிற? நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. உங்களை உட்கார வச்சுட்டு அவரு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. லைக் டயாங் வந்து இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இதை பாரு ஜின் இப்போ இருந்திருந்தா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுருப்பானா சொல்லு. ஜின் வந்து இப்போ இல்லை. அதுக்காக நீ வந்து உன்னோட வாழ்க்கையை அவனை ஏமாத்திட்டேன், அவனை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுடி. அவன் வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? நீ இவ்வளோ கஷ்டப்படுற நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அவனுக்கு கஷ்டமா இருக்காதா நீ இப்படி இருக்கிறது? ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நீ ஒன்றா இல்லை 2ஆ இருக்க அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. உங்கள் பெல்லியை டச் பண்ணுறீங்க. என்னால் முடியல ஜோன். என்னால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்போ இது நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் அப்படின்ற எதுவுமே லைக் தெரியலையே ஜங்குக். சரி நம்ஜூன் பேரை மாற்றி சொல்கிறேன். சாரிடா ஃபிக்ஸி. ஸோ இன்னைக்கு பேரை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து
சொல்றீங்க நம்ஜன் கிட்ட, "ஏய் ஏய் ஏய் இத பாருடி, புரிஞ்சுக்கோடி, ஜின் இல்ல. அவன் வந்து இல்லன்றதுக்காக நீயும் இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருந்தா, அங்க பாருடி அவன் டயங்க பாருடி, அவன் எவ்ளோ ஹர்ட் ஆகுறான்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. 2 பேருமே பேசுங்க. பேசினா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். அ புரிஞ்சுக்கோ அயன். ஜின் இல்ல. அத அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுறது தான் உனக்கு பெட்டர். இப்போ உனக்குன்னு கல்யாணம் ஆயிருச்சு. குழந்தையும் இப்போ வரப்போகுது. ஸோ நீ வந்து புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. 2 பேருமே பேசல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து உங்களோட கஷ்டம், அப்புறம் நீங்கள் இப்போ நம்ஜன் கிட்ட பேசினது அப்படின்ற எல்லாமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி டியர்ஸ் ஃபால் ஆகுது. லைக் அவரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைக் நம்ம இவனையும் ஹர்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. தயாங், சாரி. என்னோட லைஃப்பில் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல அப்படின்ட்டு வந்து டயாங் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, லைக் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு லைக் வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் வந்து அவருக்கு லைக் உங்களுக்கு அது புரியுது. லைக் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்காரு, எவ்வளோ சோகமாக இருக்கார் அப்படின்ற இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவரும் கிஸ் பிரேக் பண்ணுறாரு. நீ எதுவும் சொல்லாதடி, உன்னோட கஷ்டம் எல்லாம் வந்து எனக்கு நம்ஜுன் வந்து சொல்லிட்டாரு. இவ்வளோ இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் வந்து நீ என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல. இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கு அது தெரிஞ்சே ஆகணுமா? நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டி சொல்லலை? எப்படி சொல்கிறது? எந்த பசங்களாக இருந்தாலும் முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சு, இவ்வளோ இன்டிமேட்டாக இருந்தோம், இவ்வளோ இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எவனாவது ஒத்துப்பீங்களா? சொல்லு பார்க்கலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு மூவ் ஆன் ஆகி உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னமும் நீ வந்து குழந்தைத்தனமாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்த டைம். என்னால் அதை சொல்லவும் முடியலை. சொன்னால் கண்டிப்பாக வந்து இது பெரிய பிரச்சனையாகும்னு தெரியும். அதனால தான் நான் வந்து சொல்லாமலே இருந்தேன். சாரி டைம், என்னால் வந்து நீ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கல, சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேங்கும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இல்லை, நான் தான் உனக்கு வந்து சொல்கிறதுக்கான ஸ்பேஸை கொடுக்காம இருந்திருக்கேன். என்னோட தப்பு தான். நான் உன்கிட்ட கேட்டிருந்துருக்கணும், எப்போவோ இதை கேட்டிருந்துருக்கணும். உனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, லைக் வந்து இன்னும் நான் கேட்டிருந்துருக்கணும். ஆனால் நான் சின்ன பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டேன். ஏதோ நமக்கு புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு, அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து நான் இருந்துட்டேன். ஆனால் உன்னோட சைடில் இருந்து நான் பார்க்கவே இல்லை, அதை தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து டயாங் சொல்கிறாரு. அண்ட் இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸும் போகுது. டயாங் வந்து உங்களை ரொம்பவும் வந்து கேர் பண்ணிக்கிறாரு. என்ன தான் வந்து அவருக்கு லைக் வந்து என்ன ஆகுதுன்னா, லைக் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து லைக் ஒன் டே எனக்கு நல்லா வந்து தூங்கிட்டுருக்கீங்க. டயாங் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து தூங்கிட்டுருக்காரு. உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டுருக்காரு. அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் வந்து நம்ம ஜின் தான் வந்து வராரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் சந்தோஷமாக டியர்ஸ் அப்படியே வலிது. வேகமாக போகிறீங்க, ஜின் கிட்ட ஹக் பண்ணிக்கிறீங்க, அவர் ஃபேஸ் ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறீங்க. ஜின், ஜின் எங்கே போன ஜின்? இவ்வளோ 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 கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்டா நான் விட்டுட்டு போனேன்? என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல ஜின். என்னால் வாழ முடியல ஜின், எனக்கு கஷ்டமாக இருக்குது, மூவ் ஆன் ஆக ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஜின் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜின் வந்து, எனக்கு எல்லாம் தெரியும், நீ இனிமே மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் பொண்டாட்டி அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. உடனே வந்து லைக் இல்லை, நீ இப்போது இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அவனோட வயிற்றில் உன்னோட வயிற்றில் அவன் குழந்தையும் வளருது. இப்போ நீ அம்மா ஆகிட்ட. என்னால் இதை வந்து நிறைவேற்ற முடியல, இந்த ஜென்மத்தில் என்னால் அது முடியல. மேபி நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நம்ம வேணால் ஒன்று சேரலாம். ஆனால் இதுக்கப்புறமா நீ மூவ் ஆன் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு மூவ் ஆன் ஆகி சந்தோஷமாக உன்னோட புது லைஃப்பில் உன்னோட பார்ட்னர் கூடயும் குழந்தை கூடயும் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. நீங்களும் வந்து லைக் வந்து ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கற்று எந்திரிச்சிருப்பீங்க.
எந்திரிச்சுட்டு பார்க்குறீங்க, அது கனவா அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஸோ டயாங் வந்து அவர் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அவரோட ஹேண்ட்ஸ எடுத்து வச்சுட்டு, நீங்க இப்போ பால்கனிக்கு தான் போறீங்க. அவ்ளோ வந்து லைக் வந்து ஜின் கூட அந்த மொமெண்ட்ஸு, அந்த ஆக்சிடென்ட்டு, அந்த இப்போ இந்த ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரீகால் ஆகுது. அப்போ ஒரு பெர்சன் வந்து உங்கள பேக்கப் பண்றாரு. அது வந்து நம்ம டயாங் தான். "என்னாச்சு? ஏன் இங்க வந்து நின்னுட்டுருக்க?" அப்படின்ற மாரி லைக் வந்து அவரோட ஃபேஸ வந்து நிக்கு கிட்ட தான் வச்சு அப்படியே வந்து தூக்கத்திலேயே அவர் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. "நீ தூங்காம என்ன பண்ணிட்டுருக்க டயாங்? போய் தூங்கு போ." நீயும் பாப்பாவும் பக்கத்துல இல்லாம நான் எப்படி தூங்க முடியும் சொல்லு? என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க வந்து நின்னுட்டுருக்க?" அப்படின்ற மாரி ஒரு ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க வந்து அவர பார்க்குற மாரி திருப்புறாரு. லைக் வந்து உங்க டியர்ஸ் அப்படியே வந்து வழிஞ்சதெல்லாம் தெரியுது. "என்னாச்சு? ஏன் அழுதுருக்க? ஏதாவது பெயினா அந்த மாரி ஏதாவது இருக்கா?" "இல்ல, இல்ல அந்த மாரிலாம் எதுவும் இல்ல." "அப்புறம் என்ன? வா இங்க குளிரா இருக்கு. ஏன் குளிர்ல நின்னுட்டுருக்க? வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளார கூட்டிட்டு போய் அந்த பால்கனி டோருக்கான ஒரு டோர் இருக்கும். அத வந்து மூடிட்டு, இப்போ வந்து நீங்க 2 பேருமே பெட்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. "என்னாச்சு சொல்லு?" "ஒண்ணும் இல்ல. அ நம்ம லைஃபு, என்னோட பாஸ்ட் இது எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்குறீங்கன்னு டயான் கிட்ட கேட்குறீங்க. டயாங்க ம். அ எனக்கு மூவ் ஆன் ஆக ஹெல்ப் பண்ணுவியா? நானும் மூவ் ஆன் ஆக இவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன். என்னால முடியல. எனக்கு ஹெல்ப் பண்றியா? அப்படின்ட்டு வந்து நீங்க டயாங்கிட்ட கேட்குறீங்க. டயாங்கும் கண்டிப்பாடி. என் பொண்டாட்டி அப்படின்ற மாரி சொல்றாரு. எது? பொண்டாட்டியா? ஆமா. நீ என் பொண்டாட்டி தானே? ம். பொண்டாட்டி தான், பொண்டாட்டி தான். சரி இப்போ தூங்கு. பாப்பாவும் தூங்குவாள? உனக்கும் ரெஸ்ட் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பை நியூவா அன்னையிலேருந்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அண்ட் ஹாப்பி எண்டிங் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப் இல்ல ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.